மாதிரி வச்சிருக்க எத்தனை தண்ணி தொப்பு செம்மையா இருக்க அதான் இத்தனை நாள் ஏமாத்தி நல்லா 10 இத்தனை நாள் நீ கருப்பு தண்ணி மட்டும் மறைச்சிட்ட புராத்தி படி எத்தனை தண்ணி அடே அப்பா எத்தனை தண்ணிடி காட்டாத கலட்டி போட்டு இங்க வாவே அட நீ மட்டும் சிக்கன நான் குமரி குடிய குமரி விலைக்குதே வச்சாங்க நான் ஏன் மறைக்கிறேன் அவர் பார்த்து எந்திரிச்சு போட்டோம் கனவுக்குள் கனவுக்குள் எடுத்து முட்டை இப்படி கொடட்டி கொடட்டி பாட இருக்கிறாங்க போய் கையடிக்கிறது எடுவட்டு முட்டை அவன் இப்படி குளுக்குறீடி துண்டு ரெண்டு கிலோ வந்து என்னடி ஒண்ணுவ அதை வளர்க்கறதுக்கு அவன் எவ்வளவு செலவு பண்ணி நல்லா இருக்கேன். நல்லா இருக்குண்டி. எனக்கு என்ன குறைச்சு? எதுலயும் ஆளுல குறைச்சு, இல்ல என் அழகுல குறைச்சு, இல்ல என் சொலகுல குறைச்சு. சொன்னாலே இனிப்பேன். ஜொலகு மட்டும் இருக்கு, நீ இருக்க அழகு நான் ஜொலகு பிச்சிருவேன். சரி பேசாது, எனக்கு தொப்புல எல்லாம் பூசுது. காட்டுல தானே தொப்புல பாதி அவருக்கு காட்டி அந்த இருக்காரு இவர் தாண்டி பார்க்கணும் 10 மணில இருந்து உட்காந்து என்ன சொன்னார்? எது? ஆமா ஆப்பிள் பழம் பலாப்பழமே பதினொன்று தொப்புல அந்த தொப்புல ஆப்பிள் பழம். அரே அந்த தொப்புல
இந்த பழம் கூட நவா பழம் கூட போகாது. நீதான் நீ சொன்ன ஆப்பிள் பழம் போட்டு. அழகு என்னடி? உன்னை நினைச்சு ஓடாத்தி. அவன் என்ன நினைச்சு மாசத்தை புடுங்குற நீ. சத்தியமா உன்னை தவிர எந்த ஆம்பளை ஏற எடுத்து பார்க்க ஓடி மாட்டேன். நாசப்படுத்தவளே. உண்மையாவே சீ, உண்மையாவே நீ என்னை ஏமாத்துறடி. ஏச்சி, உன் வாழ்ந்தாலும் எங்க உன்னோட அன்னைக்கு செத்தாலும் உன்னோடய சார்பு முடியாது. ஓடி அன்னைக்கு வந்து உன் வீட்டை தட்டுனே 5 பேர் டவுசர் அவுத்துட்டு ஓடுறாங்க. ராதமட்டில கேவலப்பட்டியா? ச்சே, பேசலாமா? 4 பேர் ஆம்பளை என்னை நம்பி எப்படி வீட்டுக்கு வருவாங்க? என் வருமானம் பூரா போகுது. உன்னால என் வருமானம் பூரா போகுது. என்னடி வருமானம்? நம்ம இப்படி சொன்னீங்கன்னா எப்படி என்னை ஆம்பளை தேடி வருவாங்க? என்ன வேணா? அப்புறம் ஏத்துக்கா நீ. சி, சி, சும்மா. அடியே தரணி, அடியே அடியே தரணி, ஆ, தரணி. தோழி ஓடிமா. வாடி கண்டாரம். அடியே பாப்பா, உனக்கு மூத்திரம் இல்லையா? நீ வந்தா எனக்கு வராது நீ. அண்ணே ஒழுங்கமே எந்திரிச்சு ஓடி இருல உங்க கள்ளக்குள்ள எந்திரிச்சு உட்கார. சரி சரி. அடியே அடியே நல்லா இருக்கியா? இருக்கண்டி, மனசே சரியில்லை. ஏண்டி பொண்ணா மட்டும் அழகுது. ஆ, உண்மையாவே சொல்றேன். என்னடி? போயிட்டு ஒதுக்கி வச்சிருக்காமா ஏய், ஒழுங்கு எதுல இருக்கியா? பேசிட்டு அடிச்சுட்டு கழுவிட்டு வீட்டுல நார பேர் அப்படியே ஆட்டி விட்டு வந்துடாம. ஏண்டி ஏன் அப்படி சலிச்சு புடிச்சு போய் சொல்றீங்க? அப்படி என்னடி ஆச்சு? மனசே சரியில்லை. உண்மையாவே சொல்றேன். இந்த ஆம்பளை கூட சொக்க தங்க முடியும். எனக்கு ஆம்பளைன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சரி ஆனா அந்த ஒரு விஷயத்துல தாண்டி அவங்களை எனக்கு பிடிக்காம இருக்கு. என்னடி பண்ணாங்க? என்னடி பண்ணாங்க? உங்களை ஆம்பளை பையன் தூக்கிட்டு போறேன்னு சொன்னீங்க இல்லாம நிக்கிறீங்க. காப்பாத்த எப்படி காப்பாத்த முடியும்? என்ன பண்ணாங்கன்னு கேக்குறியா? என்னடி பண்ணீங்க? அதான் அதான் கூட்டி கொண்டு போய் அதே மாதிரி செய்யலாம். கொண்டே வருவேன், அவனுக்கு மரியாதை இல்லாம. அப்பதாண்டி என்ன செஞ்சாங்க? நான் சொன்னா அவனுக்கு புரியாதுடி. நீ அவன் தூக்குறாங்க, நீ போற பாத்தியா? நான் நம்பலையா பூரா நேர்மையானே தெரியல. கேட்டா, நீங்க பாத்துட்டு இருக்கேன். நான் காலத்துல போனேன். நான் அவன் தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சு செய்யறதுக்கு நான் என்ன பண்றது? சும்மா சொல்லிதான் நீ சுப்பத்தி விட்ட. சரி சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. இந்த ஆம்பளைய சொக்க தங்க முடியும். சரி. ஆனா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. தண்ணிய போட்டா மடார் மடார் தண்ணியை போட்டு மடார் மடார் அடிக்கிறீங்க. சரி அவங்ககிட்ட ஏண்டி அப்ப போய் பேசுற? நேரத்துல நானா போய் அமைக்கிறா வந்து கெடுக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? சரி அன்னைக்கு நான் தண்ணி போட்டு ஆம்பளை கிட்ட ஒரு ஆள் கூட சிக்கிட்டண்டி. சண்டால நாத்தமா நாருது, வாய் வேற நாருது, கோயில வேற போட்டு தொலைச்சிட்டேன். நாரப்பாய லோக்கல் சரக்கு வேற அடிச்சிருக்கா போல செஞ்சா அது அப்பா அவ்வளவுதான் வெறுத்துட்டேன். ஆம்பளை ஆச்சு அன்னைக்கோட வெறுத்துட்டேன். சரி இதெல்லாம் இருக்கட்டும். அப்பாட போனியா? போனேன். கேட்கறா கேள்வி வேற அப்பா கிட்ட போனேன். அப்பா கிட்ட போய் விஷயத்தை கேட்க போனியான்னு கேட்கிறீங்க. அறிவு கட்டவள. அப்படி சொல்லக்கூடாது. அப்பா வந்து ஏதாவது சொன்னார். அவர் அப்பா இல்லடி, நம்ம அப்பான்னு சொல்லக்கூடாது. மாமனார்னு சொல்லணும். மாமனார்னு சொல்லணுமா? சரி மாமனார் கிட்ட போனியா? இல்ல போகலடி. விஷயத்தை கேட்க போனியா? அறிவு கட்டலனா? ஒரு நேரத்துல போனண்டி மாமனார் கிட்ட எல்லாம். சரி இப்ப அவங்க எல்லாம் சரியா செய்யாதனால ஆளை மாத்திட்டு இப்ப. ஆமா, ஆளை மாத்திரே எனக்கு புரியலையே சொல்றது. வேலை வச்சு தாண்டி அரண்மனையில. அப்படி சொல்றியா? சரி இதெல்லாம் இருக்கணும்டி. இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கே. ஏன் என்னடி ஆச்சு? ஐயோ, போன வாரம் இந்த வேலை டிரைவர் என்னை கெடுத்தாருடி. இந்த வர்றாரு பாரு. அவர் பாட்டுல வேணும் ஓடிட்டு போயிட்டு இருந்தா அவருக்கு எடுத்தாரு. இந்த நேரம் நியாயமா? அந்த நேரத்துக்கு டைமிங்கே வர்றாரு பாரு. இல்ல கேக்குறேன். அவர் பாட்டுல வேணும் ஓடிட்டு போயிட்டு இருந்தாரு. அவரை போய் சொல்றீங்களா நியாயமாடி? போன வாரம் அவர் என்னை ஓட்டினதால இப்ப வேலை ஓடிக்கிட்டு இருக்காரு. போனவர் ஓடி ஓட்டுனாரா? என்னை ஓட்டின மாதிரியே மாமா, டிரைவர் மாமா, என்னை ஓட்டின மாதிரியே கூட 2 ஓட்டு ஓட்டு மாமா. ஏய் கொண்டு போய் வேணும் நீ சொல்றா? சரி சரி கோயில்ல சேர்க்க கூடாது சரியா? சரி, சரி, சரி இருக்கட்டும். அப்பா போய் கண்கருத்தமா போய் காட்டுக்குள்ள போய் காவல போய் வண்டி பட்டி நானா பார்க்க வாங்க. எங்க ஓட்டிட்டு போறியா? பேசுறத கவனிக்கவே இல்லையே. கவனிச்சுட்டாரு. கவனிச்சுட்டாரா? ஆமா. ஒரே பார்க்காம இருக்க முடியுமா? சரி இருக்கட்டும். இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பொம்பளை பிள்ளை அடக்குடமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா அறிவு இல்லையா? இந்த ஏரியாவுல பாருங்க பாருங்க. என்ன ஏதாவது திறந்து விட்டுட்டாரு. நீ திறந்து கொடுத்தா வந்துட்டு திறந்து கொடுத்து தெரியல ஒரு கேள்வி வரியா? காசு கொடுக்குறத பாத்துட்டு போறாங்க. என்ன மோசம் வச்சு பொண்ணுக்கிட்டா போறாங்க. பாத்துட்டு போறாங்க. திறந்த மனசு திறந்து காட்டுடி. இங்க திறந்து காட்டினா தாண்டி ஏரியா பூரா திறந்து காட்டிக்கிட்டே தெரிய நீ எந்த ஊருக்காரடி? காதமட்டிக்காரு அண்டி நான். அதே மூட்டை கொண்டாட்டியா? உங்க வீடு எப்படி இருக்கு? போனா முத வீடு இந்த கடைக்கு அங்கிட்டு இருக்கிற வீடு. அப்படியே போனா ஏற முட்டிடி மூடு முதல்ல விளக்கம் எங்க போறான். அப்பா போய் கண்ணு போய் காட்டுக்குள்ள போய் காவல பண்ண சொல்லி
எனக்கு வர வர காதல் பார்க்கவே பிடிக்கலடி. ஏடி காதல் பண்ணணும் அது பண்ணணும் முதல்ல. எது பண்ணணும்? புள்ள பக்கம் முடி. எரும மாடா அது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா சொல்றீங்க. உனக்கு அறிவுல? அடி அடியே என் முஸ்லிம் தோழி தானே நீ. ஆமா. எனக்கு அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு உதவி பண்ணுடி. என்னடி? எனக்கு விடியறதுக்குள்ள தாதமத்தி ஆம்பளைக்கு ஒரு ஆம்பளைக்காவது நான் புள்ள பக்கணும் முடியும். புள்ள பெக்கணும். இது அம்மா வரும் சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க பாப்போம். இல்ல அம்மா கூப்பிடுமா? இதெல்லாம் இருக்கட்டும். தொப்புளெல்லாம் மாஸ்க் வந்துட்டீங்களா? யாரு நாட்டி பழம் போல இருக்கு சொல்லுவது யாரு? நீங்க தானே? அந்த கண்ணு. சரி சரி கரெக்டா தான் சொல்லிருக்கேன். சரி வாங்க அம்மா. முத்துராஜ் இதெல்லாம் எங்கப்பா தயார் பண்ணிருக்க? கிழக்கு முண்டா உடச்சா கேட்பேன். இது மட்டும் மரியாதை தெரியாதா? ஏடி நம்ம இடத்துக்கு ஏய் முன்னாடி வாய் பேசுற. உன்னை என்ன பாத்துக்க தெரியாது. புதுசா வந்திருக்க. புதுசா வரும்போது எப்படி வாய் பேசுறடி? ஒழுக்கமா இருக்கு கத்துக்க. இது செய்யறதுலமா 8 மாசம் ஆயிடுச்சு. சத்தியமா யாரு நீ? நான் உங்க அப்பா வேலைக்கு வச்சிருக்காருமா. ஏய் எங்க அப்பா மேல இப்ப தான் நீ கோவமா இருக்கீங்க. எங்க அப்பா என்ன ஏன் அப்படி இவள போய் எதுக்கு வச்சாரு? ஆனா எதுக்கு வச்சாரு? எதுக்கு வச்சாரு? இவன் என்ன செய்வாரு எங்க அப்பா வச்சாரு? என்னன்னு கேக்குறீங்க? எனக்கு என்ன குறைச்சா? என்ன குறைச்சா? உடம்பு பாருமா. அம்மா இவள குடும்பத்துல சேர்க்காதீங்க. நம்ம குடும்பத்துக்கு எடுத்துறா. நாசமா இருமா. தண்ணடி தக்கலத்தை தண்ணடியா ஊர கண்ணே காதபட்டை செஞ்சு வந்தேன். ஏய் வந்தத தொலைச்சேன். எடுத்து தொலைச்சிட்டேன். நான் எல்லாமே சொல்லி கொடுத்தேமா. நீ எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆடுகாது. என்னன்னு கேளுங்க நீங்களே. என்ன எது குறையா இருக்கு? பார்த்ததே இல்ல. என்ன பார்த்தது இல்ல? மரியாதையா? ஏய் பெண்ணுக்கு முதல்ல ஒழுக்கம் தேவை. வாய் அடக்க முதல்ல தேவை. நான் வணக்கம். சரியா? இப்ப வணக்கம் சொல்லு. சொல்லு. நானா கேட்பேன். வணக்கம். எதுல வணக்கமா? ஓ அம்மா வணக்கம். நீ எப்படி சொல்றது?
அம்மா வணக்கம்மா. சரி சரி என்னம்மா நான் கூட உன்னைய ஆண் தோற்றத்தை பார்த்து இப்படிலாம் பேசுறாளே பயங்கர வாயாடியா இருப்பாளோ நல்ல பொண்ணு இல்லையோ அப்படின்னு ஒரு சித்த நேரம் கொஞ்சம் ஒரு மாதிரியா நினைச்சிட்டேன். நீ என்னடி பண்ற? பேசும்போது நல்லதானே பேசுனேன். நீங்க தொடும் பொழுது நீ பேசும்போது அமைதியா பேசுனியே. இல்லம்மா நீங்க தொடும் பொழுது எனக்கு கிண்ணு இருக்குமா. ஏய் ஓ நீ தொடுங்க. நீங்க தொடுங்க. லேச தொடுங்க. நீங்க தொடுங்க. இருக்கல. நீ ஏ கட்டி பிடிக்காத எலவட்டம்ல தட்டி நில்லு. பொம்பளை இருக்கு நோட்டீஸ் அடிக்கிறியா? கை குடுங்க. நீ தொடுறீங்க. ஒரு மாதிரி நாளா. இதுதான் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். ஏண்டி ஏன் உனக்கு என்ன செய்யுது? ஷாக் அடிக்குமா? உனக்கு ஏன் சாக்கு அடிக்குது? ஏன் தெரியல. ஏதே உன்னை தொட்டா நீ என்னை கும்பாபிஷேகம் பண்ணி விடுவ. ஏய் ஆளெல்லாம் இடுப்பா இருக்கியே. நல்லா இடுப்பு. நல்லா இருக்கு. எல்லாம் இதெல்லாம் இந்த கட்ட இந்த உசுறு யாருக்கு தெரியுமா? யாருக்கு? காதமட்டி ஆம்பளைகளுக்கு. ஏய் இப்பதானே சொன்ன இப்படி பேசாதேன்னு. பெண்ணுனாக்க பேசக்கூடாது. நீ ஏதாவது ஒரு நூத்துல ஒரு ஆளை பார்த்து நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட அதான வாழ்க்கை. ஐயா இங்க பாருங்க எங்கம்மா போங்கம்மா இப்படித்தான் சொல்றீங்க. ஒரு 450 பாத்துப்பா. இங்க வா ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கணக்கு ஏய் நான் சொல்றத கேளு. இனிமே இனிமே எப்படியே நீ இருந்துட்டேன் சரியா? ஆளை பார்க்க நல்ல பொண்ணா தான் இருக்க, நல்ல பொண்ணா தான் இருக்கேன். இவ எங்க வீட்டுல உன்னை கூட்டி வரேன். இங்க வா. உனக்கு அண்ணங்களா இருக்காங்க. இந்த அண்ணங்களை யாரை வச்சுக்க விருப்பம்னு சொல்லு. இன்னும் பூரா சட்டையை விளக்கல. வெறி கொண்டு அலைய எனக்கு வேற யாரும் வேண்டாம். தாளக்கார கல்யாணம் பண்ணி வைங்க. அவர்தான் எனக்கு பொருத்தமான ஆளு. இந்த அண்ணன் சட்டையெல்லாம் கலட்டிட்டு உனக்காண்டி எவ்வளவு இது பண்ணாரு. அந்த அண்ணன் மீசையை முறுக்கி விட்டு எப்படி கெத்த காமிச்சாரு. இந்த அண்ணன் அமைதியாவே இருந்து ரசிச்சாரு. இவர் எதை எப்படி நீ ஐயோ நீ மேல படுத்து உருண்டா மெத்தையில படுத்த மாதிரி இருக்கு. அதனாலயா எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். அப்பா பாத்தியா? அப்பா என்ன சொன்னாரு? காட்டுக்கு காவி பார்த்து பேசிட்டே காட்டி வந்துட்டோம். இந்த மாதிரி எடுத்து பாத்துட்டோமா? சந்தோஷமா இருக்கு. இந்த அருவியில குளிக்கணும். குளிக்கணும் மன சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அம்மா எப்படி அருவியில எப்படிமா குளிக்கிறது? அருவியில குளிக்கணும். போயிட்டு அப்படியே திருச்சு அப்படியே சக்கரம் சும்மா குளிக்கப்படாது. பூராத்தி அவுத்து அம்மா கட்டியா குளிக்கிறேன். எதுல போய் எங்க மடக்கிட்டு இவள ரெண்டு அடி அப்படி அடியே பாப்பாங்க. அவ என் உயிர் தோழிடி. பாடி தங்கம். என் உயிர் தோழிடி அவ. அம்மா அப்ப அவ உயிர் தோழி நான் மயிர் தோழியா? நானும் உயிர் தோழி தங்கச்சி அம்மா நானும் கட்டி. என்ன ஏன் அப்படி ஓடுறீங்க? நானும் கும்பலதாமா பயப்படுறீங்களா? இங்க பாருங்க பூராமே ஒரிஜினல். பாருங்க பூரா ஒரிஜினல். காலையில பாருங்க பூரா ஒரிஜினல். இதுக்கு மேல சட்டையை போடலாமா யாராவது? ஏய் அப்ப கொட்டாங்குச்சி துண்டெல்லாம் வைக்கலையா நீ? பூரா ஒரிஜினல்யா. சின்ன கடிச்சு நக்கல கடிச்சு சின்ன கடிச்சு சின்ன
ஆ